ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். தானியேல் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். பெல்ஷத்சார் அப்படிங்கிற ஒரு ராஜா தானியேல் வாழ்ந்த காலகட்டத்தில் தானியேலை குறித்து இப்படி ஒரு சாட்சி சொல்லுகிறார். உனக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறதுன்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். அப்போது ஒரு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன், ஒரு அரசாங்க அதிகாரி தான் அந்த தானியேல். அந்த அரசு அதிகாரியை பார்த்து ஒரு தேசத்தில் இருக்கிற ராஜா சொல்கிறாரு, உனக்குள்ள கடவுளுடைய ஆவி இருக்கிறது மாதிரி நான் கேள்விப்படுறேன். எப்படி கேள்விப்படுறாராம்? உனக்குள்ள வெளிச்சம் செயல்படுகிறது, புத்தி செயல்படுது, விசேஷித்த ஞானம் செயல்படுகிறதுன்னு சொல்லி இவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாராம். அப்போ நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறப்போ முதல்ல அந்த மனுஷனுக்குள்ள இருளின் அதிகாரங்கள் நீக்கப்படுது, தேவனுடைய வெளிச்சம் அவனுக்குள்ளே செயல்பட தொடங்குது. அப்போ தேவனுடைய வல்லமை செயல்படுகிறப்போ ஃபஸ்ட்டு அந்த மனுஷனுக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சம் வர்றப்போ அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களும் நிர்மூலமாக்கப்படுது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது முதல்ல நீங்கள் அனுபவிக்க போகிறது தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வெளிச்சம் வருகிறப்போ நீங்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் இது என் வாழ்க்கையில் முடியாது, நடக்காது, என் குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பயங்கர கட்டு இருக்கிறது மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு பயங்கர விடுதலையை உங்களால் பார்க்க முடியும். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த சாபத்தின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்க முடியும். அவர் சொல்கிறார் பாருங்க, உங்ககிட்ட புத்தி இருக்குதான், விசேஷித்த ஞானம் செயல்படுகிறது. இது கடவுளுடைய ஆவி இல்லாமல் உனக்கு இந்த மாதிரி செயல்படாதுன்னு சொல்கிறார் பாருங்க. அப்போ தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் ஒரு பலத்த ஞானம் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும், புத்தி செயல்பட ஆரம்பிக்கும், நல்ல புத்தி உள்ளவர்களாக நம்ம மாற ஆரம்பிப்போம். குடும்பத்தை எப்படி நடத்துறது, ஒரு பிஸ்னஸை எப்படி நம்ம நடத்துவது, எப்படி செயல்படுத்துவது, ஒரு நபர்கிட்ட எப்படி நம்ம பேசுவது, இந்த மாதிரி புத்திமதிகள் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார், விசேஷித்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுப்பார். அப்போ தேவ ஆவியானவர் தானியேலுக்குள்ளே வந்ததுனால பலவிதமான காரியங்கள் இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் நடக்குது பாருங்களே. அப்போ தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தாருன்னா நீங்களும் நிச்சயமாக ஒரு விசேஷித்த ஒரு மனுஷனாக மாறுவீங்க. ஆமீன். பல தலைவர்கள் உங்களை பார்த்து புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு, உங்கள் வீட்டார் புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு, நீங்கள் வேலை செய்கிற அந்த இடங்களில் அதிகாரிகள் உங்களை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். வேதத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கிறது. லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்குது பாருங்கள். மரியாள் இடத்துல தேவதூதன் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போது உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதுக்கு இயேசுன்னு பேரிடுன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட அந்த தேவதூதன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த அம்மா கேள்வி கேட்குறாங்க, இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த தேவதூதன் சொல்கிறாரு, உன்னதமானவருடைய பலன் உனக்குள்ளே வரும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உனக்குள்ள நிழலிடும். அப்போது இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்பவே அந்த அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலேயே உற்பத்தி ஆகியிருக்கிறார் அவர். இப்போ ஆவியானவருடைய வல்லமையினாலேயே அவர் உற்பத்தி ஆனதுனால இந்த பூமியில் அவர் பிறக்கிறப்போ தேவ ஆவியானவருடைய வல்லமையினாலேயே அவர் பிறக்கிறாரா? அவர் எப்படி வளர்றாரு பாருங்க. அதே லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 52வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ தேவ ஆவியானவருடைய வல்லமை ஒரு நபருக்குள்ளே வந்துட்டா ஞானம் உண்டாகும். அப்போ ஆவியானவருடைய வல்லமை வர்றப்போ தேவனுடைய கிருபை கிடைக்கும், மனுஷருடைய தயவு கிடைக்கும், கரெக்டான வளர்ச்சி நமக்குள்ளே இருக்கும். அந்தந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய உயர்வுகள் கிடைக்கும், அந்தந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட முதல்ல கேட்க போகிறது என்னென்ன, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால என்ன நிரப்புங்க. ஆவியானவருடைய வல்லமை கட்டுக்கள் நிச்சயமாக உடைச்சி போடும்.
ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி அப்படியே கேட்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, இப்பொழுதே இந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுதே அவர்களுக்குள்ளே இறங்கிட்டோம். தானியேல் எழுதின புஸ்தகத்தில் ஆண்டவரே, தானியேலை குறித்து ஒரு ராஜா புகழ்ந்து பேசுகிறாரு. உனக்குள்ள தேவர்களின் ஆவி இருக்குதுன்னு சொல்றாரு. எங்களை குறித்து 4 பேர் சாட்சி சொல்லணும். கர்த்தருடைய ஆவி இருக்கிறதுனால தான் நீ ஞானத்தோட பேசுற. கர்த்தருடைய ஆவி இருக்கிறதுனால தான் உனக்குள்ள ஞானம் உண்டாகுதுன்னு சொல்லி அநேகர் இயேசுவின் நாமத்தினால எங்களை குறித்து சாட்சி சொல்லணும்ப்பா. இதுக்கு உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள செயல்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கரம் எங்களுக்குள்ள செயல்படுவதாக. கர்த்தருடைய அக்கினி பலமாய் எங்களுக்குள்ள கிரியை செய்ய ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே இறங்கட்டும். முழு விடுதலையும் சுகத்தையும் தந்து நடத்துங்க. ஆவியானவருடைய வல்லமையினாலே எங்களை நிரப்போம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவ ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. விசேஷித்த ஞானம், விசேஷித்த ஆசீர்வாதங்கள், விசேஷித்த அற்புதங்களை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.